கனிம வளங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய சூழலில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அமைச்சர் நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருந்தார். சாமி தரிசனத்தை செய்து முடித்துவிட்டு பின்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்றுக் கட்சிகள் ஆண்டிருக்கிறது. நாங்கள் தற்சமயம்தான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறோம். பல்வேறு துறைகளிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்ய இருக்கிற காரணத்தினால்தான் பல்வேறு தாமதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்சமயம் நாங்கள் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். அதே சமயம் நிதி கூட்டம் என்பதை கூட்டி பின்பு எவ்வளவு ரூபாய் வாக்குறுதியின் அடிப்படையில் வழங்கலாம் என்பதை எல்லாம் நாங்கள் பரிசீலித்துத்தான் முடிவு செய்ய முடியுமே தவிர உடனடியாக முடிவுகளை அறிவிக்க முடியாது என்கிற அடிப்படையிலும், அதே சமயம் இந்த துறைகள் மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் அமைச்சரவையை பொறுத்தவரையில் இன்னும் விரிவுபடுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அந்த துறைக்கு யார் பொருத்தமானவராக இருப்பார், யார் நேர்மையுடன் செயல்படுவார் என்பதற்காகவே இந்த மாற்றம் என்பது தற்சமயம் இந்த தாமதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அமைச்சரவைக்கான அந்த விரிவாக்கம் என்பதும் நடைபெறும். அதில் மாற்றம் இல்லை எனவும், அதே போல முதலமைச்சரை பொறுத்தவரையில் காலை 10 மணிக்கெல்லாம் இரவுதான் அவர் இல்லம் திரும்புகிறார். தொடர்ந்து பணிகளை செய்து வருகிறார். இன்னும் சற்று பொறுத்திருங்கள், பல்வேறு மாற்றங்களை உள்ளடக்கிய அரசாக இந்த அரசு இருக்கும். அதே போல தமிழக மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நிச்சயமாக பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்களை நாங்கள் கொடுப்போம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். கனிம வளங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய சூழலில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அமைச்சர் நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருந்தார். சாமி தரிசனத்தை செய்து முடித்துவிட்டு பின்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்றுக் கட்சிகள் ஆண்டிருக்கிறது. நாங்கள் தற்சமயம்தான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறோம். பல்வேறு துறைகளிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்ய இருக்கிற காரணத்தினால்தான் பல்வேறு தாமதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்சமயம் நாங்கள் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். அதே சமயம் நிதி கூட்டம் என்பதை கூட்டி பின்பு எவ்வளவு ரூபாய் வாக்குறுதியின் அடிப்படையில் வழங்கலாம் என்பதை எல்லாம் நாங்கள் பரிசீலித்துத்தான் முடிவு செய்ய முடியுமே தவிர உடனடியாக முடிவுகளை அறிவிக்க முடியாது என்கிற அடிப்படையிலும், அதே சமயம் இந்த துறைகள் மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் அமைச்சரவையை பொறுத்தவரையில் இன்னும் விரிவுபடுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அந்த துறைக்கு யார் பொருத்தமானவராக இருப்பார், யார் நேர்மையுடன் செயல்படுவார் என்பதற்காகவே இந்த மாற்றம் என்பது தற்சமயம் இந்த தாமதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அமைச்சரவைக்கான அந்த விரிவாக்கம் என்பதும் நடைபெறும். அதில் மாற்றம் இல்லை எனவும், அதே போல முதலமைச்சரை பொறுத்தவரையில் காலை 10 மணிக்கெல்லாம் இரவுதான் அவர் இல்லம் திரும்புகிறார். தொடர்ந்து பணிகளை செய்து வருகிறார். இன்னும் சற்று பொறுத்திருங்கள், பல்வேறு மாற்றங்களை உள்ளடக்கிய அரசாக இந்த அரசு இருக்கும். அதே போல தமிழக மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நிச்சயமாக பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்களை நாங்கள் கொடுப்போம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். அருணேஷ்.